சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே. தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. மலைத்தல் போகிய சிலைத்தார் மார்ப செய்த இறங்காவினை சேன் விளங்கும் புகழ் நெய்தலங்கானல் நெடியோய் ஏய்த்து வந்தனம் யாம் ஏத்துகம் பலவே. பகைவர் மோதுவதற்கு அஞ்சும் பன்னிற மாலை கொண்ட திண்ணிய மார்பனே, செய்துவிட்டு பின் சங்கடப்படுவதற்கான அவசியமில்லாமல் செவ்வையாக செய்யும் புகழுக்கு உரியவனே, நெய்தலங்கானத்து நெடியோனே, உன் வள்ளல் தன்மை அறிந்து நான் நாடி வந்தேன். நான் சொல்வது சரிதானே அக்கா? மிகவும் சரியாக சொன்னாய் கதிர்காமா. சோழ மாமன்னர் இளஞ்சே சென்னியை பற்றி பசுங்குடையார் பாடிய பாடல் இது. கல்வியில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய இந்த பாடலை நீ அறிந்திருக்கிறாய் என்றால் எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. அக்கா, நான் என் குருநாதரிடம் 2ஆம் முறை கல்வி கற்க சென்றபோது அவர் கற்றுத்தந்த பாடல் இது. இதன் பொருளை என் தோழி முத்துநகைதான் இந்த அளவிற்கு என் மனதில் பதியும்படி சொல்லித் தந்தார். கதிர்காமா, இதையெல்லாம் நீ இன்னமும் நினைவில் வைத்திருந்து சொல்வதை கேட்டு என் மனம் மகிழ்கிறது. நீ கல்வியில் சிறந்தவனாக உருவாவாய் என்ற நம்பிக்கை எனக்கு பிறக்கிறது. அப்படி சொல்லம்மா. உன் தம்பி தான் கற்றதை உன்னிடம் சொல்லி மகிழ்வதும் நீ அதன் சிறப்பை புரிந்து கொண்டு பாராட்டி மகிழ்வதும் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது தெரியுமா? அப்பா, நான் கவிதை சொல்லும் போது நீங்கள் கேட்டீர்களா? கேட்டேன் கதிர்காமா. இவ்வளவு தெளிவாக அந்த வரிகளை உச்சரிக்கிறாயே என்று நான் வியந்து போனேன். அப்பா, தாங்கள் எங்கோ பயணப்படுவது போல் தோன்றுகிறதே. ஆமம்மா, புறப்படுவதற்கு முன் உங்கள் இருவரிடமும் சொல்லி விடைபெற வேண்டும் என்று நினைத்தேன். நீங்கள் இருவரும் இங்கேயே இருந்தது நல்லதாக போய்விட்டது. எப்போது புறப்பட போகிறீர்கள் அப்பா? இப்போதே புறப்பட்டு விட்டேன் பூங்கோதை. எப்போது வருவீர்கள் அப்பா? அதை பற்றி இப்போது சொல்ல முடியாது கதிர்காமா. அப்படியானால் சரி, சென்று வாருங்கள். என் அருமை செல்வங்களே, எப்போது போவேன் எப்போது வருவேன் என்றெல்லாம் கேட்டீர்களே, எங்கே போகிறேன் என்று கேட்க மாட்டீர்களா? அதை எதற்காக அப்பா கேட்க வேண்டும்? மிகவும் அவசியமான காரியமாக இருந்தால்தான் நீங்கள் நெடுந்தோற பயணப்படுவீர்கள் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, எங்கள் தந்தை வெளியில் செல்கிறார் என்றால் அது சோழ நாட்டின் மேன்மையை உயர்த்துவதற்கான பணியாகத்தான் இருக்கும். சோழ மாமன்னரின் புகழை உயர்த்தும் செயலாகத்தான் இருக்கும். மொத்தத்தில் சோழ நாட்டிற்கு நன்மை செய்வதற்காகத்தான் இருக்கும் என்று எங்களுக்கு உறுதியாக தெரியும். ஆஹா, என் கண்ணே, உன் தந்தையின் மீது நீ எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாய்! இதை கேட்கும் பொழுது என் நினைவு வேறெங்கோ செல்கிறது. என்றோ ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சியை என் மனம் நினைத்து பார்க்கிறது. என்னப்பா அது? நான் காட்டு மாளிகையில் இருங்கோவேலோடு இணைந்திருந்த நாட்களில் மாதம் ஒருமுறை அமாவாசை இரவில் பூம்புகார் எல்லையில் உள்ள காட்டுப்பகுதிக்கு வருவேன். உன் தாய் உன்னை மட்டுமே அழைத்துக் கொண்டு வருவாள். அதை தெரிந்து கொண்ட உன் அக்கா, நானும் அப்பாவை பார்க்க வருவேன், அவரை காணாமல் ஏக்கமாக இருக்கிறது என்று அடம் பிடித்து ஒரு அமாவாசை நாளில் உன் தாயோடு அங்கு வந்தாள். அங்கேயே அப்போதே, ஏன் இப்படி இருக்கிறீர்கள், எதற்காக இப்படி மறைந்து மறைந்து வாழ வேண்டும் என்றெல்லாம் கேட்டு என்னை எரிச்சல் அடைய செய்து விட்டாள். அத்தோடு போய்விடவில்லை. என்னை பார்த்துவிட்டு வந்த மறுநாளே மாமன்னர் கரிகாலரிடம் நான் வந்து உங்களை சந்திப்பதை பற்றி தெளிவாக கூறிவிட்டாள். அதன் காரணமாக நான் உங்களை சிறிது காலம் சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. இப்பொழுது எதற்கப்பா அதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? அன்று நீ ஏன் அப்படியெல்லாம் செய்தாய்? இந்த தந்தை சோழ நாட்டிற்கு துரோகியாக இருக்கிறானே, சோழ நாட்டிற்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கிறானே என்பதற்காகத்தானே. ஆனால் இன்றோ நான் எங்கே சென்றாலும்
சோழ நாட்டின் நன்மைக்காகத்தான் செல்வேன் என்று உறுதியாக நம்புகிறாயே? இதை கேட்கும் பொழுது எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கிறது தெரியுமா? அது எனக்கு அவமானமாக இருக்கிறது. உன் போன்ற ராஜ துரோகிகளுக்கு அப்படித்தான் இருக்கும். நீங்களும் அந்த துரோகத்தின் பாதையில் நெடுந்தூரம் சென்றவர்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் அதிலிருந்து திரும்பி வந்துவிட்டேன். நீயும் திரும்பி வந்துவிடு என்றுதானே அழைக்கிறேன். அதை பற்றி நாம் இவர்களுக்கு முன்னால் விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களால் தான் என் பிள்ளைகளும் திசை மாறி சென்று விட்டார்கள். ஆமாம், இவர்களிடம் என்னை பற்றி என்ன அவதூறாக சொல்லிக் கொண்டிருந்தீர்கள்? அம்மா, அப்பா உங்களை பற்றி ஏதும் பேசவில்லை. ஆமம்மா, அவர் பயணம் செல்வது பற்றிதான் சொல்லிக் கொண்டிருந்தார். பூங்கோதை, கதிர்காமா, நீங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் உன் அம்மா நம்பப் போவதில்லை. நீங்கள் செல்லுங்கள், நான் சொல்லிக் கொள்கிறேன். சரிங்களப்பா. மங்கம்மா, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்பதற்கு நீதான் உதாரணம். நான் நம் பிள்ளைகளின் கல்வித்திறன், பண்பாடு இவைகளுக்காக பெருமைப்படுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நீ அவமானமாக இருக்கிறது என்கிறாயே. உன் பிள்ளைகள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருப்பது உனக்கு அவமானமாக இருக்கிறதா? அவர்களைப் பற்றி பெருமைப்படாமல் சிறுமைப்படுத்தி பேசுகிறாயே. நான் வரும்பொழுது உங்கள் அருமை மகளிடம் நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தீர்கள்? நான் எங்கு சென்றாலும் சோழ நாட்டின் நன்மைக்காக தான் செல்வேன் என்று உறுதியாக நம்புகிறாயே. இதை கேட்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்றுதானே சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். உங்கள் சோழ நாட்டு பற்றை அவள் பாராட்டுவதை நான் பெருமையாக கருத வேண்டுமா? என்னை பொறுத்தவரை அது சிறுமைதான். இனி உன்னை மாற்றவே முடியாது என்று தெரிந்தும் வீணாக அவ்வப்போது விவாதம் செய்து நான் தான் என் நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் வருகிறேன். இப்பொழுது எதற்கு திடீரென்று புறப்படுகிறீர்கள்? எங்கே போகிறீர்கள்? என் பிள்ளைகள் வேறு ஏதேதோ கேட்டார்களே தவிர எங்கே போகிறீர்கள் என்று மட்டும் கேட்கவில்லை. என் மீது அவ்வளவு நம்பிக்கை. நான் சோழ நாட்டின் பணிக்காகத்தான் செல்வேன் என்று. ஆனால் நீயோ வேறு எந்த கேள்வியையும் கேட்கவில்லை. எங்கே போகிறாய் என்று மட்டும் கேட்கிறாய். உனக்கு அவ்வளவு நம்பிக்கை? உனக்கு விரோதமான காரியத்தில் நான் ஈடுபட்டிருப்பேனா என்று. அப்படித்தானே? நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள். நான் கேட்டதற்கு விடை சொல்லுங்கள். எங்கே போகிறீர்கள்? நான் உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அதை சொல்லாமல் நான் உங்களை விடப்போவதில்லை. என்னை தடுக்கும் உரிமை உனக்கு கிடையாது. உங்களுக்கு கிடைத்திருக்கும் சகல உரிமைகளும் மாமன்னரின் தங்கையான என்னை மணந்திருப்பதால் தான். அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதற்கு ஏற்றபடி சற்றேனும் நீ நடந்து கொண்டிருந்தால் நிச்சயம் நான் உன்னிடம் சொல்லியிருப்பேன். சோழ நாட்டிற்கு விசுவாசமானவனாக இருக்கும் ஒரு கோட்டை காவலாளியிடமாவது அதை பற்றி சொல்வேனே தவிர எனக்கு மனைவியாக இருந்தாலும் மன்னருக்கு துரோகம் செய்யும் உன்னிடம் சொல்ல மாட்டேன். இல்லை இல்லை, இப்போது போகும் விஷயத்தை பற்றி அவசியம் உன்னிடம் சொல்லத்தான் வேண்டும். அப்படி வாருங்கள் வழிக்கு. எனக்கு தெரியாமல் எதை செய்தாலும் அது எப்படியும் பின்னால் எனக்கு தெரிந்துவிடும் என்பதால் தானாக சொல்ல முன் வந்து விட்டீர்கள். அப்படித்தானே? நீ எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். இப்போது நான் செல்வது எதற்கு தெரியுமா? நான் ஒருவனிடம் ஏமாந்து விட்டேன் என்று சொன்னாயே, அந்த இடும்பன் எங்கே இருக்கிறான் என்று அவனை தேடி பிடித்து இழுத்து வருவதற்காகத்தான் செல்கிறேன். அவன் பிடிபட்டு விட்டால் போதும், உன்னை பற்றிய பல உண்மைகளை அவன் வாயாலேயே வரவழைத்து விடலாமே. உன்னிடமிருந்தே தாமரையை கடத்திய மாவீரன் அல்லவா அவன்? இப்போது நான் அவனை தேடித்தான் போகிறேன். என்ன, எங்கே போகிறேன்? அவன் எந்த இடத்தில் இருக்கிறான் என்று கேட்க நினைக்கிறாய், அப்படித்தானே? நான் தாமரையை அழைத்து வரும்போது தாமரையை கடத்தியவனையும் இழுத்து வருவேன். அப்போது நீ அவனிடமே இத்தனை நாட்கள் எங்கிருந்தாய் என்று கேட்டு தெரிந்து கொள். நான் வரட்டுமா?
உடனே இங்கிருந்து நீங்கள் போகவில்லை என்றால் உங்கள் தலையை நான் எடுத்து விடுவேன். இந்த மேரு மந்திரன் எதிலும் தோற்றதில்லை. இந்த காதலில் நான் ஜெயித்து காட்டுகிறேன். சவாலா? சவால். இளவரசரே, வாருங்கள். காலை உணவு தயாராகிவிட்டதாம். அழைப்பு வந்திருக்கிறது. சென்று உணவருந்து விட்டு வருவோம். இளவரசே, இளவரசே, டே இடும்பா, என் மீது தவறில்லை. இளவரசே இளவரசே என்று உன்னை எத்தனை முறைதான் அழைப்பது? ஏதோ கனவு உலகத்தில் சஞ்சரிப்பது போல் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த உன்னை நிகழ்காலத்திற்கு அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் பேர் சொல்லி அழைத்தேன். எதற்காக இங்கு வந்தாய்? இது என்ன கேள்வி? காலை உணவு தயாராகிவிட்டதென்று காவலன் வந்து சொன்னான். அதற்காகத்தான் அழைக்க வந்தேன். வா, சென்று உணவருந்து விட்டு வரலாம். உணவென்னடா பெரிய உணவு? எப்பொழுது என் தாமரையின் ஓவியத்தை விதர்ப்ப நாட்டு இளவரசன் மேரு மந்திரன் வைத்திருப்பதை பார்த்தேனோ அன்றையிலிருந்து உன் உறக்கம் எனக்கு பிடிக்கவில்லை. அன்றிலிருந்து தாமரையை உடனே சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே என் மனம் எங்கும் வியாபித்திருக்கின்றது. தாமரையின் ஓவியத்தை கேட்பதற்காக விதர்ப்ப நாட்டு இளவரசனை நாம் போய் சந்தித்த போது அந்த மேரு மந்திரன் தாமரையை நான் காதலிக்கிறேன், அவளை யாருக்காகவும் விட்டு தரமாட்டேன் என்று என்னிடமே சவால் விட்டானே. அந்த சம்பவம் என் மனதை மிகவும் காயப்படுத்தி விட்டது. ஒரு முக்கியமான செய்தியை தெரியப்படுத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அது இப்போதுதான் நினைவுக்கு வருகிறது. என்ன செய்தி அது? தாமரையின் ஓவியம் அந்த விதர்ப்ப நாட்டு இளவரசன் மேருமந்திரன் கைகளுக்கு எப்படி கிடைத்தது என்பதை அறிந்து கொள்ள அந்த இளவரசனின் உதவியாளன் மலையமானை உனக்கு கூட தெரியாமல் தனியே சென்று சந்தித்தேன். அப்போதுதான் அந்த செய்தி எனக்கு தெரிய வந்தது. தாமரை தன் இயற்பெயரை சொல்லிக் கொள்ளாமல் வேறொரு பெயரில் சேர நாட்டிற்கு அறிமுகமாகியிருக்கிறாள். இங்கு அவள் பெயர் தாமரை இல்லை, வாருணி. வாருணி? இந்த பெயரும் நன்றாகத்தான் இருக்கின்றது. வாருணியோ தாமரையோ, அந்த இளவரசனுக்கு அந்த ஓவியம் எப்படி கிடைத்ததாம்? அவர்கள் இருவரும் அந்தப்புறத்திற்கு சென்றபோது வாள் பயிற்சியாளினி அருந்ததி தாமரையை நிற்க வைத்து ஓவியமாக வரைந்து கொண்டிருந்தாளாம். அந்த இளவரசன் மேருமந்திரன் தாமரையின் மேல் கொண்ட காதலால் அந்த ஓவியத்தை அங்கிருந்து திருடிக் கொண்டு வந்து விட்டாராம். அப்படியா? அந்த விதர்ப்ப நாட்டு இளவரசனை நினைத்தாலே என் உடம்பெல்லாம் பற்றிக் கொண்டு எரிகிறது. தாமரை விஷயத்தில் எனக்கு போட்டியாக குறுக்கிட்டு தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். எனக்கு அவன் மீது வரும் கோபத்திற்கு அவனை ஒரே நசுக்காக நசுக்கிவிட வேண்டும் என்று தோன்றுகிறது. இடும்பா, இது நம்முடைய காடு இல்லை, சேர நாடு. அந்த மேருமந்திரனும் சாதாரண ஆள் இல்லை, விதர்ப்ப நாட்டின் இளவரசன். இப்பொழுது நான் மட்டும் என்ன சாதாரண ஆளா? நானும் மாளவ நாட்டின் இளவரசன் இளம் சித்திரன் தானே. இளவரசன் இளஞ்சித்திரன் வேடத்தை போட்டுக்கொண்டால் நீ இளவரசன் ஆகிவிடுவாயா? உண்மையில் நீ காட்டுவாசி இடும்பன் தானே. அது உனக்கு மட்டும்தானே தெரியும். சேர அரண்மனையில் உள்ளவர்களை பொறுத்தவரை நான் மாளவ நாட்டு இளவரசன் இளம் சித்திரன் தானே. தாமரை சேர நாட்டில்தான் இருக்கிறாள் என்று தெரிந்த பிறகு எப்படி சேர நாட்டிற்குள் செல்லப் போகின்றோம், எப்படி அவளை தேடி கண்டுபிடிக்கப் போகின்றோம் என்று நான் தவித்துக் கொண்டிருந்த போது அந்த மாளவ நாட்டு இளவரசன் இளம் சித்திரன் நம்மிடம் வந்து மாட்டிக்கொண்டான். குடிக்க தண்ணீர் கேட்டு வந்த அவனையும் அவன் உதவியாளனையும் கட்டி போட்டுவிட்டு அவர்களின் பெயரில் நாம் இருவரும் நுழைந்து விட்டோம். இத்தனை நாட்களாக கஞ்சி, கூழ், கேழ்வரகு என்று குடித்துக்கொண்டு நம் வாழ்க்கையின் பெரும் பகுதியை கழித்து விட்டோம். இன்று நீ எடுத்த முயற்சியினால் உயர்தரமான ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு நாளொரு விருந்து, பொழுதொரு கேளிக்கை என்று ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நம்முடைய வேடம் கலைந்தால் இந்த ஆனந்த வாழ்க்கையும் கலைந்து விடுமோ என்று அச்சமாக இருக்கிறது இடும்பா. கவலைப்படாதே. நான் தாமரையை பார்த்து தக்க சமயத்தில் அவளை இங்கிருந்து தூக்கி கொண்டு போகும் வரை என்னுடைய இளவரசர் வேடம் களையவே களையாது. அப்படி சொல்ல முடியாது இடும்பா. தாமரையை பார்க்க வேண்டும் என்று அந்த புறத்திற்கு சென்றபோதுதான் சேர இளவரசி வாள் பயிற்சியாளனி தலையை எடுத்து விடுவேன் என்று நம்மை மிரட்டி அனுப்பினாரே. ஒருவேளை தாமரையை அன்றே நீ பார்த்திருந்தால் உன் வேஷம் கலைந்து போயிருக்கும். ஏன் அப்படி சொல்கிறாய்? தாமரைக்குத்தான் நீ யார் என்பது தெரியுமே. உன்னை பார்த்தவுடன் நீ இடும்பன் என்று கண்டுபிடித்து விடுவாளே. சேர மன்னரிடம் சென்று நீதான் அவளை கடத்தி வைத்திருந்தாய் என்ற உண்மையை போட்டு உடைத்து விடுவாளே. கவலைப்படாதே. தாமரை என்னை யாருக்கும் காட்டிக் கொடுக்க மாட்டாள். எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்கிறாய்? வாருணி என்று தன் பெயரை மாற்றி வைத்திருப்பதை வைத்து பார்த்தால் தன்னை அவள் வேளிர்குடி இளவரசி என்பதை மறைத்திருக்கிறாள். பிறகு எப்படி என்னை காட்டிக் கொடுப்பாள்? அது மட்டுமல்ல, அவளை பார்த்த மறுகணமே அவளை இங்கிருந்து நான் கடத்தி விடுவேன். வேறு எதற்கும் நான் இடம் தரமாட்டேன். ஒன்று செய்வோம். இன்று மாலை சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் இளவரசர்கள் அனைவரும் கண்டுகளிப்பதற்காக நாட்டிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்களாம். எல்லா இளவரசர்களும் நாட்டிய நிகழ்ச்சியை பார்க்க போய்விடுவார்கள். நீ உடல் நலம் சரியில்லை என்று அந்த நிகழ்ச்சிக்கு போகாமல் தவிர்த்துவிடு. அந்த நேரத்தை பயன்படுத்தி அவள் எங்கிருக்கிறாள் என்று கண்டுபிடித்து தூக்கிவிடுவோம். நீ சொல்வதும் சரிதான். சரி, இப்போதாவது வா. மிகவும் பசிக்கிறது. சரி, போ. மன்னவா, இந்த இரவு நேரத்தில் தங்களை வந்து சந்திப்பது சரியாக இருக்குமா என்று தயங்கிக் கொண்டே வந்தேன். ஆனால் தாங்களோ இந்த நேரத்தில் விழித்திருந்ததோடு என்னை உடனே சந்திக்கவும் அனுமதி தந்து விட்டீர்கள். இது என் பாக்கியம். வணிகர் தலைவர் வடுகநாதரே, தங்களை பற்றி நான் அறியாதவனா என்ன? நவமணிகளை விற்கும் ரத்தின அங்காடியின் வணிகர்கள் அனைவரும் ஒரு மனதாக தங்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் தாங்கள் நடுநிலையோடு நேர்மையான முறையில் கற்களை தேர்ந்தெடுத்து வாணிபம் செய்வதனால்தானே? நமது அரண்மனைக்கு வேண்டிய நவமணிகளையும் தாங்கள்தானே கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றீர்கள். எப்போதும் காலை வேளையில் 4-5 வணிகர்களோடு வரும் தாங்கள் இன்று தன்னந்தனியாக இரவு நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதோ பிரச்சனை என்பது எனக்கு புரியாதா என்ன? சரியாக சொன்னீர்கள் மன்னவா. இது தங்களை தனிமையில் சந்தித்து சொல்ல வேண்டிய பிரச்சனை என்பதால்தான் இந்த நேரத்தில் வந்தேன். இன்று தங்களை சந்திக்க முடியாமல் போயிருந்தாலும் நாளையும் இவ்விதமே வந்திருப்பேன். இப்போதுதான் நிலைமையின் கடுமை எனக்கு புரிகிறது. என்னவென்று சொல்லுங்கள். மன்னவா, நமது மதுரையும் பதியின் ரத்தின வாணிபத்தில் இன்று வரை எதிலும் போலிக்கற்கள் கலந்தது கிடையாது என்பது தங்களுக்கே தெரியும் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? காகபாதமும் களங்கமும் விந்துவும் ஏகையும் நீங்கி இயல்பில் குன்றா நூலவர் நொடிந்த நுழைநுண் கோடி 4 வகை வருணத்து நலம் கேள் ஒளியவும் என்று ஒரு புலவர் நம் மதுரையின் ரத்தின அங்காடியின் சிறப்பை பாடியிருக்கிறாரே. கற்களின் 12 குற்றங்களில் மிகவும் தீயதான காகபாதம், கலங்கம், விந்து, ஏகை என்ற 4ம் இல்லாமல் நூலறிவோர் கூறிய நுண்மையான 4 வகை நிறத்தினையும் உடைய நவமணிகள் கொண்டது என்றல்லவா அதற்கு பொருள்? அத்தகைய சிறப்புக்குரிய மணிகளை விற்கும் மதுரையும் பதியில் பாண்டிய நாட்டிற்கே உரிய கொற்கை முத்துக்களில் இன்று போலி முத்துக்கள் கலந்துவிட்டது. அதிலும் கொற்கையிலிருந்து வரும் முத்துக்களிலேயே அவை கலக்கப்பட்டிருக்கின்றன. நல்ல வேளையாக என் கைகளில் அவை முதலில் வந்து சேர்ந்ததால் அதை நான் கண்டுபிடித்து பிற அங்காடிக்கு செல்லாமல் தடுத்து விட்டேன். இதோ பாருங்கள். இது என்ன விபரீதம்? கொற்கை முத்துக்கள் என்றாலே அற்புதமான உயர்ந்த முத்துக்கள் என்று ரோமாபுரி வரை புகழ்பெற்று விளங்குகிறோம். அகஸ்டஸ் சீசருக்கு முன்னிருந்த ஜூலியஸ் சீசரை மணந்த உலக அழகி கிளியோபாட்ராவே
கொற்கை முத்துக்களை அணிந்து கொண்டுதான் செனட் சபை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வார் என்பார்கள். அவற்றிலேயே கலப்படம் என்றால் அது உடனே களைத்தெடுக்கப்பட வேண்டும். மன்னவா, இதற்கு காரணம் கொற்கையின் அரசு பொறுப்பை ஏற்ற இளவரசர் இளம்பழுதி சிறிது காலமாக அங்கு வந்து பொறுப்பை ஏற்காததுதான்.